உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை கண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாத நீ எல்லையே இதழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சண்டே, அதாவது நேற்று எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, அப்புறம் என்னோட 26வது பர்த்டே. ஸோ ரெண்டுமே ஒரே நாள் தான் வரும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் நாளும் அதுக்கப்புறமா அன்றைக்கி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க இருக்கேன். அன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையில் வந்து எழுந்து சப்பாத்திக்கு மாவு பிசைறது, அதுவும் எங்கள் வீட்டு குட்டியை வச்சுக்கலாம் சுத்தமாக முடியாது. ஸோ அதனால் முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிட்டேன் மாவை. கரண்ட் வேறு கட் ஆகி அப்போ தான் வந்து ஒரு 7 மணி போல் தான் வந்தது. ஸோ அப்போ தான் எனக்கான காஃபியுமே நான் குடித்தேன். பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அதுக்கான ப்ரெட் இருந்தது. ப்ரெட்டில் வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்வீட்லேயே வந்துட்டு பால்கோவும் குலாப் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து குலாப் ஜாமுன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு சப்பாத்தி போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து தக்காளி தொக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக தக்காளி தொக்கும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருந்த குலாப் ஜாமுனும் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக ஷேர் பண்ணுறேன். அதையும் சேர்த்தோன்னா லென்த்தாக போகும். அதனால தான் ரொம்பவே சூப்பராக ஊறி வந்திருந்தது. போட்ட விட நல்லா உப்பி வந்திருந்தது. காலையில் எல்லோரும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பாப்பா, நான், அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு வீட்டிலே வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எப்போவுமே வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டேலாம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது. காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். செலிப்ரேட் பண்ணி கேக் கட் பண்ணியே வந்துட்டு ரொம்ப நாளாக அது எனக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து ஆனிவர்சரிக்கெலாம் வந்து கேக் கட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு அந்த இது கூட பண்ணுறதில்ல. ஏதாவது பிடிச்ச சாப்பாடு இருந்ததுன்னா வாங்கி சாப்பிட்றதோட சரி. சிம்பிளாக அந்த டே வந்து எங்களுக்கு முடிஞ்சு ரொம்ப பெரியலாம் இருக்காது. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் கொஞ்சம் அறக்கப்பறக்க சாப்பிட்டாச்சு. ஏன்னா இங்கே மழை பெய்கிற மாதிரி இருந்ததா. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் பாப்பா இருக்கிறதுனால அப்படின்ட்டு. வீட்டுக்கு முனையிலே வந்து பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் ஆகிருந்தது. அந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் பக்கத்தில் வந்து கும்பேஸ்வரன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு பெருமாள் கோயில் இருந்தது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பெருமாள் கோயில் வந்து பார்க்குறேன். ஆதிவராக பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா கும்பேஸ்வரன் கோயிலுக்கும் போயாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து சாமி மலைக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து சாமி மலையில் தான் மேரேஜ் ஆனிச்சு. மழை பெஞ்சிருந்த வேறு மாதிரி கிளைமேட் இருந்ததுனால பாதியிலே பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். கும்பேஸ்வரன் கோயில் போயிட்டு எனக்கு அப்படியே கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு பிளான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் 2-3 பிளான்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் செலிப்ரேட் பண்ணலை. நல்ல மழை. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நல்ல மழை. பாப்பாவும் நல்லா தூங்கினாங்க, அவங்க அப்பாவும் நல்லா தூங்கினாங்க. அப்படி தான் எங்களுக்கு வந்து டே வந்து போணுச்சு. இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம், அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களோட பிளஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக வந்து உங்கள் பிளஸ்ஸிங்ஸும் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.